பொறுமையின் சிகரம். பார்க்கறதுக்கு சூடு சொர்ண கெட்டவங்க மாரி தெரியுதுங்களா? ரிஷப ராசிய பார்த்து நீங்க அப்படிதானே நெனைக்கிறீங்க. என்ன பண்ணாலும் பரவால்ல. அமைதியா போறாங்க. உள்ளுக்குள்ள எரிமலை மாரி இருக்கும். என்னைக்கு வெடிக்கிறோம்னு தெரியல. ஆனா ஒருத்தனும் நிக்க மாட்டீங்க. இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டப்படி என் வாழ்க்கையில விளையாடுறது. பணிஞ்சு போனா பயந்து போறேன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. உங்கள விட மேல எனக்கு பண்ண தெரியும். ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் மனசுடைய குமுறல் இப்படிதான் இருக்கு. ஆனா வெளியில மனசாட்சி கட்டுப்பட்டு, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, வாழ்க்கைய ஒரு சீரா வாழணும். யார் கையும் புடிச்சு வாழக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவைய நம்ம பார்த்துக்கலாம். நம்மள தேடி வரவங்களுடைய தேவைகளையும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து மேல ஏத்தி விடலாம். இதுதான் ரிஷபம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் குறிப்பா "உங்கள தொட்டவன் செத்தாம்பா" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காலகட்டம். டிசம்பர் மாதத்த பொறுத்தவரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகுலாம் உங்களுடைய எதிரிகள கொட்டலாம் சுத்தமா அடக்கி ஆண்டுருவீங்க. உங்க கை ஓங்கி நிக்கும். "வாடா டேய் பாத்துக்கலாம் ஏய்" அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, "ஏன்டா யானைக்கு ஒரு காலம் வரும்போது பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு" சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். இத்தன நாளா உங்களுடைய உயர்வுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ உயர்வை அடைய போறீங்க. இதனால உங்களை அடக்கி ஆளணும்னு நெனச்சவங்கலாம் உங்கள அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அது என்ன? எப்படி? எதனால? சில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குது. ரிஷப ராசிக்காரங்க இப்போ என்ன சந்தேகமா தான் பார்க்குறீங்க. பட் நான் சொல்றேன். உங்களுடைய ஜாதக அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க? எந்த கிரகங்கள் கூட கூட்டணியில இருக்காங்க? இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் வரப்போகுதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க. நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? இதற்கான உங்க வழிபாடு என்ன? பரிகாரம் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். பொது பலன்கள், அப்புறம் நட்சத்திர பலன்கள் தெளிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எங்க போனாலும், எத நீங்க செஞ்சாலும் சிவபெருமான மட்டும் மறந்துறாதீங்க. ஓம் நமக் சிவாய. இத சொல்லிட்டு எதுனாலயும் தொடங்க. நல்லது நடக்கும். எப்பேற்பட்ட போராட்ட களமாவே இருந்தாலும், சிவபெருமானுடைய வழிபாடு உங்களை மேல கொண்டு வந்து சேர்த்துரும். உங்களுக்கு வெற்றி கொடியை கையில கொடுத்துரும். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ பதிவு பார்க்குறப்போ, ஓம் நமக் சிவாயன்னு சொல்லிட்டு அவருடைய மந்திர சொல்ல சொன்னாலே சரி. இல்ல ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்த சொன்னாலே சரி. 3 முறை சொல்லுங்க. ஒரு மாற்றத்தை இப்பவே உணர முடியும். சிவபெருமானுடைய அனுகிரகம் நேர்மறை ஆற்றலா உங்களுக்குள்ள பிறக்குங்க. டிசம்பர் மாதம். வருஷத்துடைய கடைசி மாதம். இப்பதான் நம்ம நாள் எண்ணிட்டு இருக்கோம். 1, 2, 3 ஆல்மோஸ்ட் 5ஆம் தேதி ஆயிடுச்சு. சரி ஓகே. இன்னும் 25 நாள். அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூ இயராவது நமக்கு நல்லா இருக்குமா? அப்படின்னு யோசனைக்கு போயிருவோம். பட் ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் இப்பவே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? கவலையே வேணாம். இதுவே ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? "அப்பா புது பிறப்பு எடுத்த மாரி இருக்குப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ இருந்தே உங்களுக்கு புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சுரும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தான்னு பார்த்தோம்னாக்கா, ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் தான். நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சிவபெருமான நினைக்கணும். எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் நமக் சிவாய. மொத்தத்துக்கும் உங்களை சிவபெருமான்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. ஒவ்வொரு நாளுக்கும் சிவபெருமான் பொறுப்பேற்பார். இது ரிஷபராசிக்கு மட்டும் இல்லைங்க. யார் ஒருத்தங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்றீங்களோ, நீங்க அவருடைய சொத்தா மாறிடுவீங்க. உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவரோடது. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும் அவரு பொறுப்பேற்பார். நல்லதும் நீயே, கெட்டதும் நீயே. எம்பெருமானே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வரக்கூடிய கஷ்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும் அவர் பொறுப்பேற்கிறப்ப எதுக்கும் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்ல இல்லையா? ஓம் நமக் சிவாய. பேசுறப்போவே ரொம்ப மனசு சிலிர்த்து போகுதுங்க. சிவனுடைய அனுகிரகத்த அவ்ளோ உணர்ந்து இருக்கும். ரிஷப ராசி இத உணர்ந்து தான் ஆகணும்.
உணர உணரதான் உங்களுக்கான வெளிச்சமான பாதைக்கு வழி பிறக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். தொடக்கமே இவ்வளவு பெருசா வருதுன்னு தப்பா நினைக்காதீங்க. கடவுளை உணர்ந்தவங்களுக்கு இது பிடிக்கும். இல்ல எனக்கு இந்த மாதத்துடைய பலன்கள் மட்டும் போதும்னாக்கா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கலாங்க. அப்படி பார்க்கையில இந்த மாதத்துல உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி பொதுவா ரிஷபம். கிரக நிலைக்குன்னு பார்த்தோம்னாக்கா உங்க ராசியில குரு பகவான் வக்கர கதியில இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல சூரிய பகவானும் அவருடன் சேர்த்து புதன் பகவான் வக்கர கதியில கூட்டணியில நிக்கிறாரு. அடுத்த சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இவங்க கூடவே தான் கூட்டணியில இருக்காரு. ஆக மொத்தத்துல களத்திரஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதியில பிளஸ் சந்திர பகவானும் கூட்டணியில நிக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராக பகவானும் வலம் வராங்க. கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்த வரக்கூடிய 15/12/2024 அன்னைக்கு சூரிய பகவான் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு. 3வது 30/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்ததான் ஆல்ரெடி 3ஆம் தேதி மாறுற அந்த சுக்கிர பகவானே 30/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இது ஒரு மாதிரி அற்புதமான பலன்க. 2 முறை சுக்கிர பகவான் இடமாற்றம் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயர்வான வாழ்க்கை நிலைக்கு இவர்தான் காரணகர்த்தா. காதல் கை கூடணும், திருமண உறவு நல்லா இருக்கணும், செல்வ வளம் கூடணும், எல்லாத்துக்குமே ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே உச்சபட்ச வாழ்க்கைக்கும் இவர்தான் பொறுப்பு. சோ இவர் 2 முறை மாற்றம் ஆகிறது, 2 முறை இடம்பெயர்ச்சி ஆகுறதுங்கிறது உங்களுக்கு நன்மை. ஓகேங்களா? சோ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க காரியங்கள்ல வெற்றியை பெறக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. ஒரு விஷயத்துல மட்டும் ரிஷப ராசி நிதானமா இருக்கணும். உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே நிதானமாக செய்வது நல்லது. இவங்க பாசத்துக்கு அடிமை. படபடான்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அப்படி எப்பேற்பட்ட ஒரு கோப தாபத்துல இருந்தாலும் பாசங்கிற ஒரு பேச்சுக்கு இவங்க அடிமை. சோ அதனால நிறைய இழந்திருக்கீங்க. சோ அப்படி உணர்ச்சி வசத்துக்கு இடம் கொடுக்காம நிறுத்தி நிதானமா அணுகுனீங்க அப்படின்னாக்க வெற்றி தொடரும். வெற்றி கிடைக்காதுன்னு சொல்ல நான் ஆரம்பத்துல சொல்றேன், வெற்றி உங்களுதுன்னு. இன்னும் சொல்ல போனா ரிஷபராசியில் நிறைய பேர் வெற்றின்னு கூட பேர் வச்சிருப்பீங்க. அதாவது வெற்றிவேல், இந்த மாதிரி வெற்றி மாறன், இந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க. வெற்றி அப்படிங்கிற அர்த்தத்துக்கான பெயர் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எந்த விஷயத்த சொல்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிக முயற்சி செய்ய வேணாம். நீங்க சும்மா சிம்பிளா என்ன பண்ணுமோ அந்த மாதிரி திட்டம் போட்டு பண்ணா போதும். அதீத பலன்களை உங்களுக்கு சேரும். ரொம்ப கடுமையா போட்டு அப்படி உழைக்கணும்ன்றலாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். குறிப்பா அந்த பயணங்கள் மூலம் உங்க மனசுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்ததான் குருவினுடைய பார்வையினால உங்களுக்கு அனைத்து தடைகளும் அகல போகுது. எப்படி இருக்கு பாருங்க. குருவே உங்க பக்கம். இனி யார் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? குரு பார்க்க கோடி நன்மை. இல்லையா? அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன நன்மைகள் குறைய வந்துட போகுது? சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்கு தொழிலும் சரி, வியாபாரம் சரி, அது தொடர்பான அலைச்சல்கள் எல்லாமே சரியாக போகுது. அதுவே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களா இருக்கீங்க. ஒரு மாச சம்பளம் வாங்குறீங்க, இல்ல தினக்கூலி வாங்குறீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். அனுகூலமான பலன் கிடைக்கும். முக்கியமா வருமானம் இருக்குங்க. ஆனா உங்களுடைய கோபத்தை தூண்டும்படியா ஒரு சிலருடைய செயல்பாடுகள் இருக்கும். நீங்க கோபப்படணும். இதனால அந்த காரியம் கெட்டு போகணும். இதுதான் குறிக்கோளா பார்த்துக்கிட்டு சில பேருடைய செயல்பாடுகள் உங்களை எரிச்சல் மூடிக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசி இந்த ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க. என்ன தொழில் வேணா செய்யுங்க, இல்ல கூலி வேலை கூட பாருங்க. மருத்துவத்துறையில இருங்க, அரசியல்வாதியா இருங்க, அரசாங்கத்துறையில இருங்க. எல்லாருக்குமே லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். அடுத்த உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமை இருக்கும். இது காரணம் காட்டி ரொம்ப அதிக நேரம் நீங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. அத உங்களுக்கு அனுகூலமா பயன்படுத்திக்கணும். அத பேஸ் பண்ணி நீங்க பதவி உயர்வுக்கும், சம்பள உயர்வுக்கும் ரெடி ஆகணும்னா பார்த்து சூதானமா இருக்கணும். யார்கிட்டயும் வார்த்தையை விட்டுடக்கூடாது.
முக்கியமா கோபத்த கட்டுப்படுத்திக்கணும். என்ன பண்ணாலும் இவன் ஒரு மாரி அமைதியா தான்ப்பா இருக்கான். இவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்க போட்டு விடுவோம். எப்படி பார்த்தாலும் நம்ம சொல்றது தானே கேட்பாங்க. அப்படிங்கிற மாரி மேல் அதிகாரிங்க உணரும். அப்படி ஒரு செயல்பாடு உங்ககிட்ட இருக்கணும். நடிக்க தெரியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது. உங்கள விட ஒரு மகா நடிகன வெளியில பார்க்க முடியாது. ஆனா என்ன? உண்மைக்கு புறம்பா எதுவும் பார்க்க மாட்டீங்க. பார்த்தும் பார்க்காத மாரி அமைதியா இருந்துருவீங்க. சரிங்களா? ஸோ அத கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி நெருப்பு, ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள பயன்படுத்துறவங்க கவனமா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மனசுக்கு நிறைவு ஏற்படும். எல்லா வகைகள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தோட வந்துட்டு விருந்து, கேளிகைகள் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. சொல்லப் போனாக்கா ஆன்மீக பயணங்கள மேற்கொள்வீங்க குடும்பத்தோட. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேத்தி சந்தோஷப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி கூட இருக்கும். அடுத்த வாழ்க்கை துணையினால நன்மைகள் உண்டாகும். குழந்தைக்காக கொஞ்சம் அதிகமாவே பாடுபடுவீங்க. ஏன்னா குழந்தை மீது அதீத பாசம் கொண்டவங்க. அதே மாரி குடும்பத்த பொறுத்தவரைக்கும் விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உறவுக்காரங்களும் நண்பர்கிட்டயும் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நிதானம் தேவை. சொந்தக்காரங்க வராங்கனாலே ஒரு கழகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருடைய சொந்தக்காரங்களும் அப்படிதான். ஏன் நம்மளே வந்து ஒருத்தவங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தாக்கா, அவங்களே நம்மள வந்து கை நீட்டி இதுதான் சொல்லுவாங்க. சோ நம்ம எல்லாருக்கும் ஒத்து போக மாட்டோம். எல்லாரும் நமக்கும் ஒத்து வர மாட்டாங்க. பாருங்களேன், இப்போ இந்த ரிஷப ராசியுடைய பலன்கள பேசிட்டு இருக்கும்போதே, சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பலன்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா, வெடி சத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து சகுனம் சூப்பரா இருக்குன்றத நெனச்சுக்கோங்க. நியூ இயர்க்கு பட்டாசு வெடிப்பீங்க இல்லையா? ரிஷப ராசிக்காரங்களே. ஆனா உங்களுடைய பலன்களே வந்துட்டு பட்டாசு வெடிச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து குழந்தைகளை வந்துட்டு வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வைக்கக்கூடிய உங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. உணர்ச்சி வசப்படுத்துறதுல நீங்க தான் சட்டுன்னு அப்படியே இப்படி இப்படி சுண்டி விட்டா போதும். ரத்தம் வந்துருடா அப்படிங்கிற மாரி சுண்டி விட்டா போதும். இங்க பட 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 படன்னு அப்படியே கொதிச்சு அடங்கிடுவீங்க. எதையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. கடினமா நான் முயற்சி பண்றேன் அப்படின்லாம் வந்துட்டு பண்ண வேண்டாம். சாதாரணமா பண்ணுங்க. அதிலேயே வந்து காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அடுத்து அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும், உங்க நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. மேலிடத்துல உங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். பதவிகள் கூட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணப்படுவீங்க. பதவிகள் தேடி வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் படிப்படியான வளர்ச்சி அடைய போறீங்க. வருமானம் நல்லா இருக்கும். ரசிகர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரும். சக கலைஞர்களாலே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. புதுசா வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது வந்து கலைஞர்களுக்கு மட்டும் இல்ல, ரிஷப ராசியை சேர்ந்த அனைவருக்குமே தான். சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. பொன், பொருள் சேரும். குறிப்பா பெண்கள் கண்டிப்பா நகை வாங்குவதற்கான யோகம் இருக்கு. அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கும். கல்வியில முன்னேற்றம் உண்டு. அதிகமா முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். வண்டி வாகனத்துல பயணம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ரிஷப ராசி நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? என்ன செஞ்சாலும் சரி, கவனமா செயல்படுங்க. திட்டம் தீட்டி செயல்படுங்க. வேற ஒண்ணுமே உங்களுக்கு நான் பெருசா எதையுமே நான் சொல்லிடல. எல்லாமே சாதகம். பயப்படவே வேணாம். எதிரிகள்லாம் வந்து கொட்டத்த அடக்கி விட்டே ஓடுறா அப்படிங்கிற மாரி விட்டுடுவீங்க. செயல்பாடு அப்படி வீரியம் எடுக்கும். ஓகேவா? வேகம் இருக்கட்டும், விவேகம் இருக்கட்டும். விவேகத்தை தாண்டி வேகம் வந்துட்டு வேலை செய்யக்கூடாது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? கடகடன்னு பலன்கள நான் சொல்லட்டுமா? தொழில்ல மேன்மை இருக்கு. புகழ் கிடைக்கும். நல்ல மதிப்பு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். பிரகாசமான வாய்ப்புகள் உங்கள தேடிட்டு வரும். தங்க ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சோ, இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே உங்களுக்கு மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும். அடுத்த நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நெனச்சத சாதிக்கக்கூடியவங்க நீங்க. யோகமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூரியனால நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றாரு. முயற்சிகள் வெற்றியாக மாறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் உங்களுக்கு வந்து குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துறாரு. சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வேலைப்பாடுகள்ல வந்துட்டு கவனமா இருக்க சொல்லி அறிவுறுத்துறாரு. குறிப்பா வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமா இருக்கு. வெளிநாட்டு தொடர்பு அனுகூலமான பலனை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய நண்பர்களால உங்களுடைய நிலையில மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. முதலீடு செய்யறது எல்லாமே உங்களுக்கு வந்து பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடும். வாழ்க்கை தன்னுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை வளமா மாறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல மட்டும் அக்கறை செலுத்து ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்துல 10ஆம் தேதி, 15ஆம் தேதி. இந்த 2 நாட்கள சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்த ரோகிணி நட்சத்திரம்.
உங்கள பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சாதகமா இருக்கிறனால வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், புதிய பொருள் சேரும், பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும். குடும்பத்தோட கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க. தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதுசு சொத்து சேரும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அனுகூலமான பலன் உண்டு. ராகுவெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி கொடுக்கிறாரு. எதிர்பாராத வருமானத்தை ஏற்படுத்துற அந்நியர்களாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தடைப்பட்டிருந்த தொழில மாற்றம் ஏற்படும். முயற்சிக்கு ஏற்படும் லாபம் அடைய போறீங்க. சனி பகவான்ல அவருமே உங்களுக்கு சாதகமா இருக்கணும். புதுசு தொழில் தொடங்குவீங்க. முயற்சிகள் வெற்றியாக மாறும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்களை அனுசரித்து செல்வதனால தொடர்ந்து நன்மைகள் தொடரும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கூடுதலா கவனம் செலுத்தி பாடங்களை படிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதீத நன்மைகள் உண்டாகும். அடுத்ததான் மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. செவ்வாய் பகவான் உங்க முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. தடைப்பட்ட வேலை கடகடன் நடக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். லாபஸ்தானத்துல வரக்கூடிய ராகுவினால வருமானம் உயரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூடும். வெளிநாட்டு முயற்சி சாதகமா மாறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். காவல், ராணுவம் இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் இவங்களுக்குலாம் வருமானம் கூடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கெல்லாம் பல வகைகள்ல வருமானம் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கு கூட உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதீத லாபத்தை பார்க்க முடியும். பொன் பொருள் சேரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 15ஆம் தேதி. இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதீத நன்மைகள் உண்டு. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீரும். பணவரத்து கூடும். மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வியாழன். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் முன்னாடி சொன்னதோட தொடர்ந்து 23, 24 இது பொதுவான ரிஷப ராசிக்கான டிசம்பர் மாதத்துக்கான சாதகமான நாட்கள். அதுவே சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாசத்துடைய இறுதி நாட்களான 30, 31 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். மத்தபடி ரிஷபத்திற்கு ஏறுமுகமான மாதமாக டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பலன்களை சொல்லும் பொழுது எனக்கு மனசுக்கு சந்தோஷம் பிறந்திருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்க போகுது. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.